கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் நகைப்பீர்கள், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மிகவும் அழகான ஒரு வேத வசனம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் நான் மனுஷீகமாக இதனை ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. இப்பொழுது இருக்கிறபடியே தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களே நடக்காது. என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் கடந்து போகும் என்பதான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற அநேக மக்களை நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பணி செய்கிற இடத்திலும் கூட காண முடியும். இன்றைய நாளுக்கான வேத பகுதியும் கூட அதே போலத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வாழ்க்கை என்பது உயர்வு, தாழ்வு, மேடு, பள்ளம், மகிழ்ச்சி, கண்ணீர், பசி, திருப்தி என்பவைகளை உள்ளடக்கியதே ஆகும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது ஒருவேளை வேதனையாயிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, கடவுள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் நகைப்பீர்கள் என்று இந்த நாளுக்கான வேத பகுதியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகின்றார். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருப்பது கடவுளுடைய விருப்பமாக நிச்சயமாகவே இருக்காது. ஒரு சில சூழ்நிலைகளை கடந்து போவதற்காக, ஒரு சில காரியங்களை நாம் அனுபவிப்பதற்காக தேவன் ஒரு சில சூழல்களை நமக்கு ஏற்படுத்துகின்றார் என்றுதான் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு இருப்பது கடவுளுடைய சித்தமாக நிச்சயமாகவே இருக்காது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இதுவும் மாறும். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகின்றார். வேதனை ஒரு சிறு காலம்தான், ஆனால் அவருடைய இரக்கமும் கடவுள் கொடுக்கும் மகிழ்ச்சியும் தான் நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாக்கும். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவைகளை தேவன் பூர்த்தி செய்ய நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் நிச்சயமாகவே நகைக்கச் செய்வார். உங்கள் இருதயத்தை குளிர்விப்பார். அதற்கான ஆயத்தத்தின் நாளாய், அந்த மகிழ்ச்சியின் நாளை அனுபவத்திற்கான நாளாய் இந்த நாளையும் கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு நிலையையும் தேவரீர் நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் ஆண்டவரை நேசிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை வேதனையையும் கண்ணீரையும் கலக்கத்தையும் உடைய பிள்ளைகள் கண்டு கொண்டிருந்தால், தேவன் தாமே இந்த நாளின் வேதவசனத்தைப் போல அதனை மாற்ற ஒரு காலத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் இந்த நாள் அதற்கு ஒரு ஆயத்தத்தின் நாளாக இருக்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளை நகைக்கச் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.